நேரா வருதுங்க. அதுக்கு ஏடா குதிக்கிறக்கா? எல்லாம் வெளில வந்துருச்சுடா. எங்க கெண்டைய மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கேன். வலைகட்டை வந்துருக்குங்க கெண்டை பிடிக்கிறதுக்காண்டி. இங்கே பாருங்க கெண்டையை பாருங்க எப்படி போயிட்டு இருக்குன்னு. லைட்டாக அதுக்கு தண்ணிக்குள்ள காலை தாங்க வச்சேன். அங்கே மூளையில் கிடந்த கெண்டை எல்லாம் வந்துருச்சு இங்கிட்டு. இதெல்லாம் பெரிய பெரிய கெண்டை. ஆமாம், பெரிய பெரிய கெண்டை பாருங்க போயிட்டே இருக்கு. திருப்பி அது உள்ளே போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இதோட இது வந்து 5ஆவது நாள் இந்த கெண்டையெல்லாம் பிடிக்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஆனால் இன்னைக்கு விடாம முயற்சி. யாரும் அந்த பனைமரத்தில் மயில் எப்படி உட்காந்துருக்கு வச்சேன்னு ஜூம் பண்ணவா? ஜூம்லாம் பண்ண வேண்டாம், இங்கேருந்து பார்க்க தெரியுமா கேமராவில்? இல்லை தெரியல சார். இல்லையா லைட்டாக ஜூம் பண்ணிக்கலாம். பேயாட்டம் தொங்குது சவா, பேயாட்டம் இருக்கு. பேயாட்டம் இருக்கு. இந்த பாருங்க கெண்டை போகுது பாருங்க. இதை நீங்கள் போகிற கெண்டையை தாங்க இப்போ நாங்கள் மறிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த வலையை இதில் கட்டிட்டு அந்த கெண்டையை இதில் வலையை கட்டணும். இதை கட்டி விட்டு பிடிக்க போகிறோம். நம்ம இறங்கிட்டோம். நம்ம கலக்க மீன்லாம் ஓடிடுங்க. அந்த ஆறு வாங்குறாங்கண்ணே போயிட்டு. ஸோ உங்கள் பக்கத்துலேருந்து வடி வந்துருக்கு சார், வந்துருங்க. கம்பு போடுறா. வருது பார்த்தியா? வந்தாரு வருது வலையில் வந்து மோதும். கெண்டையில் நிறையா இருக்குது. அதில் இங்கே வாடா வலைக்கு வா. என்கிட்ட வா. முள்ளு கிடக்கு சாவா. நீ வர முறை எடுத்துட்டு வாடா. இங்கே ஓட போகிற கஷ்டம் வாடா. வலையை வந்து புடுறா. வாடா நடடா தாண்டி. அதுதான் சரி போட்டோம். 5 போகுது. இப்போ நம்ம வந்து 2 வலை கட்டியிருக்கோங்க. அந்த வலைக்கு பின்னாடி ஒரு வலை கிடக்குது, இந்த ஒரு வலை கிடக்குது. இப்போ நம்ம வலை கட்டோம்னா பாதி கண்டை அந்த சைடு போயிடுச்சு. மீதி கண்டை பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இந்த கருவை இருக்குது பாருங்க. இந்த கருவை தூருக்குள்ளே போயிடுச்சுங்க. கிடக்குது கருவை தூருக்குள்ளே தான் கிடக்குது கண்டை. இதுக்கு அங்கிட்டு ஆழம் இருக்குது. நம்ம இறங்கினா அந்த ஆழத்துக்குள்ளே போக மாட்டேங்குது. இந்த கருவை தூருக்குள்ளே போயிட்டு ரிட்டன் இதில் வந்துடுது. ரிட்டன் வந்தோடனே இங்கே நம்ம வச்சுருக்கேன் பாருங்கள் வலை. இந்த வலையை எடுத்து இந்த கருவை சுற்றிட வேண்டியதான். சுற்றிட்டோம்னா கெண்டை இதுக்குள்ளே லாக் ஆகிடும். லாக் ஆனதுக்கப்புறம் நம்ம கெண்டையை பிடிச்சிடலாம். அதான் இன்னைக்கு மெத்தடு. பிளான் செம்மையாக இருக்கே. 2-3 கண்டை உள்ளே போயிடுச்சிங்க. மற்றபடி இதுக்குள்ள கிடக்கும் கண்டை. இந்த கடையிலெல்லாம் கிடக்கும். இதுக்குள்ள கிடக்கிற கண்டையை நாங்கள் விரட்டி கொண்டு போக போகிறோம். பாருங்க இடி அடிக்குதுங்க. கட்டாரு மீனுக்கு கொட்டாட்டம். மழைக்கு மழை பெய்யும். இந்த நுரம் வந்துருக்கு. எங்கிட்டு கண்டா இருந்துச்சு சார்? இங்கிட்ட இந்த வருது பாரு. யாருங்க வருதுங்க, நேரா வருதுங்க. இந்த 3 கண்டை வருதுடா. வாடா அப்படியே வாடா. எங்கடா அது? இந்த வருங்க. என்னடா அதுக்கு ஏடா குதிக்கிறக்கா? அதுக்கு ஏன் என்ன இங்க வர? எல்லாம் வெளில வந்துருச்சுடா. எங்க எல்லாம் வெளில வந்துருச்சுடா. இது கரையில உட்காரு. அந்த வருங்க போயிருச்சுங்க. கெண்டைய மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கேன். யாரையா வந்துருச்சுங்க. அப்பா எவ்வளோ வேகம் திரும்பிடுச்சு வந்த கண்டையெல்லாம்.
அலைய பார்த்தியா எப்படி வந்துச்சு பார்த்தியா? அந்த பாருங்க முன்னாடி போகுது பாருங்க கூட்டமா மீனெல்லாம். சத்தம் போடாத குமிஞ்சிக்க கீழே உட்காரு. லைட் எரியுதுடா. இங்கேண்டா வந்துச்சு. இதாரு கெண்டை கிடக்குதுங்க. இல்லைன்னு நினச்சேன் கிடக்குது. இங்கே நான் வந்து மோதுந்துச்சு வலையில். இதுக்குள்ள கிடக்குதுங்க கெண்டையே இல்லைன்னு நினச்சேன். எல்லா கெண்டை ஓடிச்சுன்னு நினச்சேன். கெண்டை கிடக்குது. வலையை சுற்றியாச்சு. இனி கெண்டையை நம்ம கண்டிப்பாக பிடிச்சிடலாம். வலைக்கு போக வாய்ப்பு இருக்குது. காற்றுக்கு வலை சீட்டு திருப்பிக்க இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல முறை அடிக்குது பாருங்க. நானும் இந்த பக்கத்து வரேன். நீ அங்கே நில்றா. ஸோ இங்கே வருது. என்ன ஸோ ஏன்னா இங்கிட்ட வருது. எடுத்துட்டு ஸோ மாட்டிக்கிச்சு. ஸோ மாட்டிருச்சு. ஸோ சின்னதான் ஸோ மிதக்குது. ஸோ வாங்க ஸோ ஓடிச்சு போல ஸோ நம்ம அது இருக்கு. ஸோ பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டீங்களா ஸோ? ஐயோ கெண்டை நம்மள என்ன பாடுபடுத்திருக்கோம். ஆமாம் 10-20 கிட்ட மறிச்சு இந்த ஒரு கெண்டை தான் மாட்டியிருக்கு. பிடிச்சாச்சுங்க ஒரு வழியாக கெண்டை. ஸோ எத்தனை கிலோ இருக்குது? இதுவா 1 கிலோ இருக்கும். 3-4 நாள் முயற்சி படு தோல்வியெல்லாம் இன்னைக்கு தான் ஒரு மீன் மாட்டியிருக்கு. இன்றைக்குமே 10 கெண்டை மறிச்சாச்சு. ஆனால் பிடிக்க தான் முடியலை. நாளைக்கு பிடிச்சிருவோம் எல்லாத்தையும். ஸோ ஏன் இந்த மீன் ஊற்றி மாட்டிருச்சு? அந்த மீன்லாம் மாட்டவே மாட்டேங்குது. மீன்லாம் மாட்டுது. அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பிடிச்சோம்ல. இதுக்கு முன்னாடி என்னடா பிடிச்சோம்? இல்லை மோதிட்டு வந்துச்சுல. நம்ம கட்டினோம்ல இங்கே மோதிட்டு வந்துச்சுல. இது வந்து பக்கத்துலேயே போட்டு மறைச்சாச்சுல. மூஞ்ச கழுவி விட்டுருச்சு. பிடிச்சாச்சு ஒரு வழியாக கஷ்டப்பட்டு. ஜருங்க சிலாம்புலாம் சட்டையில் குத்திருச்சு. எத்தனை தண்ணி சிலாம்பு பார்த்தீங்களான்னு. மீன் சின்னதான சிலாம்பு பெருசு. எடுத்துருவோம். சிலாம்பு நல்லா ஆக்டிவாக இருக்குங்க. இன்னும் இது நம்மள என்ன பாடுபடுதுன்னு சரியான சாக்குக்குள்ள போட்டுடுங்க. இதில் வரேன். இந்த சிலாம்பு பற்றி எடுத்துக்கிறேன். சாக்குகன் என்னடா புறா சாப்பிட்ட ஒத்தகையில் வாயை பாருங்க எப்படி. வாய் உத்துணுண்டா வாயா இருக்குங்க. கட்லாக்கெல்லாம் செம்ம பெருசாக இருக்கும். கட்லா பில்லு கண்டைக்கெல்லாம் கொஞ்சம் வாய் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பில்லு கண்டைக்கும் கொஞ்சம் லைட்டோட பெருசாக தான் இருக்குது. இது வாங்க ரொம்ப உத்துணுண்டா இருக்குது. அது நம்ம ஊன்னு இருக்கு சார். வாயை பாருங்க எப்படி. சாக்கு ஓட்ட சாக்கு இல்லைல்லடா. ஓட்ட சாக்கு அப்படியே விட்டோம்னா உள்ளே போயிடுவாங்க. விடு சாக்க விடு. நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோதான். என்ன சார் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது கொஞ்ச நேரம் அப்படி தான் கிடப்பாங்க. போக ஓடிடுவாங்க. 100 கெண்டை கிடக்கு. அதை பிடிக்கும். அந்த கண்டையை தேடுவோம். 2 கண்டை கலக்கம்னு நினைக்கிறேங்க. ஒரு கண்டையை பிடிச்சாச்சு. இன்னொரு கண்டை பிடிக்க முடியுமான்னு தெரில. ஏன்னா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வலையில் மாட்ட மாட்டேது. இது எப்படியே எக்கு தப்பாக மாட்டிடுச்சு. இன்னொரு கண்டையை கலக்கி பார்ப்போம். சார் மீனை உண்மையாலேயே மீனை தொட்ட மாதிரி இருக்குது சார். தொட்டாப்புல இருக்குங்களா? ஆனால் மீனில் ஒன்று கிடக்கு போல இருக்கு சார். சார் இப்போ உண்மையாலேயே பார்த்து என்னமோ மீன் இப்படி பண்ணும் போது எடுத்து இதுதான் என்ன சார்? சிலேப்பியா என்னன்னு தெரியல சார். தெரியல சார்.